ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL அப்படிங்கிற கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த HCL செலக்ட் ஆன ஒரு கேண்டிடேட்டோட ரெஸ்யூம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெஸ்யூம் தான் அவர் யூஸ் பண்ணி, இந்த டெம்ப்ளேட் தான் அவர் யூஸ் பண்ணி ஸோ HCL செலக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்யூம்ஸில் வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ, இல்லை ஆன்லைன் கைடன்ஸ், மென்டர்ஷிப் கைடன்ஸ் வேணாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட ஸோ ஓவரால் ரெஸ்யூம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம டாப்பில் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் வந்துட்டு ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, அவரோட இமேஜ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, தட்ஸ் குட். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இமேஜ் அப்படியே எடுத்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாவது பார்டர் சம்திங் வச்சிருக்கலாம். ஸோ அந்த பார்டர்ஸ் இன்கேஸ் நீங்கள் எல்லாம் வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா அவரோட நேமை வந்து இங்கே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் அவரோட இமெயில் அட்ரஸ், ஸோ நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, தட்ஸ் குட். ஸோ இதில் இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காரு. தென் லிங்க்டின் ஐடி கொடுத்துருக்காரு, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காரு, அட்ரஸ் கொடுத்துருக்காரு, தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவர் லிங்க்டினில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடாமல் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரெக்ரூட்டர் இல்லை வந்து யாராவது உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக லிங்க்டினுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து MS வேர்ட்லேயும் இருக்குது, இல்லை ஆன்லைன் PDF மேக்கர்லேயும் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் இல்லாதனால இந்த லைனுமே சேர்த்து தான் வரும். அதனால் இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க்கை வந்து இதில் ட்ரிகர் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அண்டர்லைனோட வரும். ஸோ அண்டர்லைன் வந்தால் மட்டும்தான் உங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தென் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, தென் அப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் எ வெரி ப்ராக்டிக்கல் பர்சன் வித் ஆம்பியல் டிஸ்போஷன் அண்ட் ஸ்ட்ராங் கல்ச்சர் வேல்யூஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் இன் வாட் எவர் ஐ டூ. ஐ பிலீவ் ஐ ஹவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் வித் வுட் ப்ரொவைட் டிரான்ஸ்பரன்சி இன் திஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை பற்றி ஓவர்வியூவாக பேசிக்காக கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்டான கேண்டிடேட்ஸோட ரிவ்யூ. இவர் வந்து இப்போ டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு நமக்கு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு HCL டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காரு. தென் ரோல் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லி, டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டீட்டெயிலாக நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணல இவர். ஸோ இப்போ ஆகஸ்ட் 2024 தான் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆகஸ்ட்னா இன்றைக்கி வந்துட்டு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ ஒரு 3 மந்த் ஆகுது இவர் ஜாயின் பண்ணி. ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, MBA ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் MBA கேண்டிடேட்டுங்கிறதுனால தான் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இவர் வந்து டீட்டெயிலாக ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தென் MBA பார்த்தீங்கன்னா 2022 to 2024 முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. கிளியர்டு வித் 7.5 CGPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கிளியர்டு வித் 7.5 CGPA அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த காலேஜில் படித்தங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, தென் PG வந்து MBA பண்ணியிருக்காரு. UG பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு மேத்தமெட்டிக்ஸில் 19 2022 வரைக்கும். கிளியர்டு வித் 83% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா CGPAன்னு போட்டிருக்காரு, இங்கே 83% போட்டிருக்காரு. தென் அதையுமே எந்த காலேஜில் முடிச்சங்கிறது மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து PG UG மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஸோ HSC SSLC மென்ஷன் பண்ணியிருக்கேன். HSC பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 90 வரைக்கும் 19 வரைக்கும் கிளியர்டு வித் 84% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SLCமே ஸோ 16 to 17 போட்டிருக்காரு. தென் கிளியர்டு வித் 96.6 CGPA ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக கரெக்டாக கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன படிச்சிருக்காரு, அதில் என்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எந்த இயர் ஆஃப் பேட்ச் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜில் கிளியரும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் காலேஜ்னு மென்ஷன் பண்ணி, ஸோ அதோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ கிளியராக, ஸோ இது கரெக்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில்லாம் நீங்கள் போடணும். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒர்க்டு இன் TSK ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதுவும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஆஸ் இன்டர்ன். ஓகே, இதுலேயே மென்ஷன் பண்ணிட்டாரு இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. தென் ஒர்க்டுன்னா செல்வாஸ் கிட்ஸ் வியா இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுலேயும் மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு ஆஸ் எ இன்டர்ன். ஸோ அப்படின்னா 2 இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்டர்ன்ஷிப்பை மேலே போட்டுட்டு அதுக்கு என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அகைன் இன்னொரு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் 2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் வந்து ஒரு லைன்லேயே மென்ஷன் பண்ணிட்டாரு.
தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டை இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாரு. ப்ராஜெக்ட் ஆன் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் ஆன் அப்ளிகேஷன் இன் ப்ராபபிலிட்டி இன் ரியல் லைஃப். தென் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டடி அண்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் சோஷியல் மீடியா அடிக்ஷன் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அமாங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை, சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஸ்கில் அட் டாரிக்யூ வித் குளோபல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வந்து ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்டாக ரெண்டையுமே வந்துட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அதனால் ப்ராஜெக்ட் தனியாக போடலாம், இன்டர்ன்ஷிப் தனியாக போடலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேஜ் மட்டும் ரெடி பண்ணாமல் டபுள் பேஜ் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அனதர் பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காருன்னா, ஸோ நாலேஜ் இன் கம்ப்யூட்டர், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்ட், எம்எஸ் ஆஃபீஸ். ஓகே, இதில் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்எஸ் ஆஃபீஸ்னு கொடுத்துட்டு அதில் ப்ராக்கெட்குள்ளே ஸோ எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எம்எஸ் ஆஃபீஸ்குள்ளே தான் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ், நாலேஜ் இன் ஜேஏஎஸ்பி. ஸோ ஜேஏஎஸ்பினா என்ன நமக்கு தெரியல, அது வந்துட்டு ஒரு எம்பிஏ கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் நாலேஜ் இன் ஃபினான்ஸ் மாடலிங், தென் நாலேஜ் இன் பவர் பிஐ, நாலேஜ் இன் டேப்லோ. ஸோ எம்பிஏ கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ தெரியலனா என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா ஸோ அதர் குவாலிஃபிகேஷனுக்கு அடுத்தது கீழே அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு இதுக்கு இவ்வளோ கேப் இருக்குது, இது தேவையில்லைன்னு சொல்லுவேன். தென் அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கிளப் இன் 10th ஸ்கோர்டு ஸ்கூல் செகண்ட் ரேங்க். ஓகே, இவர் வந்து ஒரு டாப்பராக இருப்பார் போல். ஸோ 10th வந்து ஸ்கூல் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காரு. அட்டெண்ட் ஸ்கூல் லெவல் வாலிபால் மேட்ச் இன் ஸ்கூல். ஸோ வந்துட்டு ஸ்கூல் லெவலில் வாலிபால் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு அச்சீவ்மெண்ட்ஸில். ஓகே, தட்ஸ் குட். ஸோ இதை வந்து இந்த கேப் மட்டும் எடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே தேவையில்லை பெருசாக அச்சீவ்மெண்ட்டில். ஸோ கெரியரில் என்ன, அகாடமிக்ஸில் என்ன பண்ணுங்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் தான் தேவை. ஸோ இது போட்டிருக்காரு. ஓகே, ஒரு வைப்ரண்டான பீப்புளாக தான் இருப்பார். ஸோ அதனால் நம்ம வந்து கெரியரில் அந்த இதை மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லுவேன். தென் பர்சனல் ப்ரொஃபைல். ஸோ இந்த பர்சனல் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நமக்கு தேவையே கிடையாது. அவங்க நம்மளோட பர்சனல் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு வந்து ப்ரொஃபஷனலாக தான் தெரியணும், பர்சனலாக நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா ஸோ நான் வந்து ஷோ பண்ணும் சார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காரு, தென் அட்ரஸுமே கொடுத்துருக்காரு. தென் லாங்குவேஜ் நோன், என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் இன் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். ஸோ தட்ஸ் அ குட் வேல்யூபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு, அன்மேரிட்னு, நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. ஓகே, தட்ஸ் குட். பர்சனல் ப்ரொஃபைல் கண்டிப்பாக என்னோட சஜஷன்ஸில் தேவையில்லை, நீங்கள் தேவை அப்படின்னா வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. தென் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு. ஓகே, இது வந்து கண்டிப்பாக டிக்ளரேஷன் இருக்கணும். ஸோ டிக்ளரேஷன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹியர்பை சம்லி pledge in the details I have an above to the best of my knowledge. ஸோ இவர் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, குட் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு. தென் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் கொடுத்து எம்டி கொடுத்துட்டு டேட் கொடுத்து எம்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ரெஸ்யூம்ஸை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேட் என்றைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வேல்யூபிளான பாயிண்ட்டு. தென் சிக்னேச்சர் வந்து அவரோட சிக்னேச்சர் போட்டிருக்காரு. ஸோ சிக்னேச்சர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு நம்ம வந்து மேண்டேட்ரியாக சிக்னேச்சர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து அவரோட செகண்ட் பார்ட் ஆஃப் ரெஸ்யூம் ஓவர்வியூ. ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதில் இன்னுமே இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்க்கு வந்து ஒரு பார்டர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பார்ட்டுமே இவருக்கு வந்து ஒரு 85% மேலே கொடுக்கலாம் இந்த ரெஸ்யூம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லுவேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் இங்கே அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த அதர் குவாலிஃபிகேஷன் உள்ள கேப்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மை சஜஷன்ஸை சொல்லுவேன். எஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் ரிவ்யூ இதெல்லாமே வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு வந்து 1-to-1 மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.